உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? லூசிஃபரோட போன எபிசோட்ல லூசிஃபர், அமாண்டியல், மேஸ பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்ச எல்லா உலகம் அழிய போற விஷயத்த சொல்றா. ஆனா அந்த விஷயம் நம்ம ஆளுங்களுக்கே தெரியல. இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்பனா உங்களுக்கு உண்மையாவே உலகம் அழியிற விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்ட எல்லா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிற ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் காட்டி அதை பத்தி விளக்கமா சொல்றா. டே தம்பி, இது எப்படா நமக்கு தெரியாம போச்சு? நீ கடவுளாக வேண்டிய நேரம் வந்துருச்சு லூசிஃபர். இப்ப நீ கண்டிப்பா கடவுள் ஆகிய தீரணும் அப்படின்னு அமாண்டியல் சொல்ல, லூசிஃபரும் மொட்டை மாடிக்கு வந்து ரெக்கைய விரிச்சு சொர்க்கத்துக்கு கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா ரெக்க வெளியவே வர மாட்டேங்குது. அவனும் எப்படி எப்படியோ முக்கி பாக்குறான். ஆனா கடைசி வரையும் வரவே மாட்டேங்குது. டே தம்பி, என்னடா பண்ணிட்டு இருக்க? ரெக்கைய விரி. நான் விரிக்க மாட்டேன், அது விரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு லூசிஃபர் சொல்றான். நமக்கு நேரம் இல்லடா தம்பி, நானே சொர்க்கத்துக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிச்சு சரி பண்ணி வை அப்படின்னு சொன்ன அமாண்டியல் வேகமா ஓடி போய் மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறான். அத புதுசா பார்த்த எல்லா வேற ஐயோ அமாண்டியல்னு ஓட அவன் ரெக்கையை விரிச்சு சொர்க்கத்துக்கு பறந்து போயிடுறான். அத பார்த்த எல்லா ஆனந்த கண்ணீரே விட்டுடுறான். இன்னொரு பக்கம் அரை தூக்கத்துல இருந்த லிண்டாவை எழுப்பி கிளினிக்கு கூட்டிட்டு வந்த லூசிஃபர், ரெக்க வெளில வர மாட்டேங்குது டாக்டர்னு சொல்லி அறிவுரை கேட்கிறான். ஒரு நிமிஷம் இருப்பா, என்ன பிரச்சனைன்னு பார்த்து சொல்றேன் அப்படின்னு ஒரு பேப்பர் கட்டை எடுக்கிறா. என்னது இது பேப்பர் கட்டு அப்படின்னு லூசிஃபர் அதை வாங்கி பாக்குறான். அது லூசிஃபரை பத்தி லிண்டா எழுதி இருக்கிற புக்கு. கடைசி 5 வருஷமா லூசிஃபர் கூட பழகினதை வச்சு ஒரு புக் எழுதி வச்சிருக்கிறாங்க. வேற லெவல் டாக்டரு. இந்த புக்கு சும்மா தீயா வித்து தள்ள போது பாருங்க. இதுல என்னை பத்தி எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற எழுதிருப்பீங்க போல இருக்குதே. இத படிச்சு பார்த்து என்ன பத்தி நானே தெரிஞ்சுக்கிறேன். அது வெறும் சாப்டர் 1 தான் லூசிஃபர், மிச்ச புக்கு இங்க இருக்கு அப்படின்னு உள்ள இருந்து இன்னும் சில கட்டுகளை வேற எடுத்துட்டு வரா. டாக்டரே, இத வரிக்கு வரி படிக்கிறோம், என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னவன் அந்த புக்கை படிக்கிறதுக்கு குரூப் ஸ்டடிக்காக நம்ம ஆளுங்க எல்லாரையும் லக்ஸ்ல ஒண்ணு கூட்டுறான். ஆவி டேன் வரைக்கும் வந்து உட்கார்ந்துருக்கான்ப்பா. டேன் இங்க தான் உட்கார்ந்துருக்கான்னு மேஸ் சொல்ல, அப்பதான் எல்லா டேன் ஆவியா பூமியில சுத்திட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறா. சரி, ஒண்ணு கூடின வேலையை பார்ப்போம்னு அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத பல விஷயங்கள் அது மூலமா தெரிய ஆரம்பிக்குது. லிண்டா லூசிஃபரை பத்தி சென்சாரே இல்லாம ராவா புட்டு புட்டு வச்சிருக்காப்பா. மற்றவங்களுக்காவது லூசிஃபரை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஆனா எல்லாருக்கும் சுத்தமா தெரியாதா? அதனால உம்முன்னு உட்கார்ந்துருக்கிறா. அதை புரிஞ்சுக்கிட்ட லூசிஃபர் அவகிட்ட வந்து, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் இல்ல, ஆனா நீதானா காமெடி பண்றேன்னு சொல்லிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட இருந்து ஏதாவது மறைச்சிருந்தாலும் அதையும் நல்லதுக்காக தான்ப்பா பண்ணியிருப்பேன், என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். அதே நேரம் டெக்கர் கிட்ட வந்த லிண்டா, எதிர்காலத்துல அவரோட ஹெல்லூப் எப்படி இருக்கும்னு ஏதாவது யோசனை இருக்கான்னு கேக்குறா. டெக்கர் முதல்ல அதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்றா. ஆனா அதை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாக்குறப்பதான் லூசிஃபர் அவளோட முக்கியமான நேரங்கள்ல அவ கூட இல்லாததும், அவளோட சாவு படுக்கையிலையும் அவன் இல்லாததா ரோரி சொன்னதும் ஞாபகம் வருது. ஒருவேளை அதுதான் தன்னோட ஹெல்லூப்பா இருக்குமோன்னு டெக்கருக்கு பயம் வந்துருது. அதே நேரம் இங்க டேன், எனக்கு என்னோட ஹெல்லூப்பே என்னன்னு தெரில, ஆனாலும் நான் நரகத்துல மாட்டிக்கிட்டு இருந்தேன் மேஸ் அப்படின்னு சொல்லி மேஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அப்ப எல்லாம் அங்க வர டேன் அவகிட்ட பேசணும்னு சொல்றான். மேஸ நடுவுல வச்சு ஆவி டேனும் மனுஷி எல்லாவும் பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. இன்னொரு பக்கம் லூசிஃபர் டெக்கர் கிட்ட வரான். அவ சோகமா உட்காந்து புக்க படிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு போலீஸ்கார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரோரி, நீ என்னோட கடைசி காலத்துல கூட என்ன பார்க்க வரலன்னு சொன்னால, அப்ப கூட நீ அப்படி பண்ண வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு லூசிஃபர். ஆனா இப்ப இந்த புக்க படிக்கிறப்பதான் நம்மளோட முக்கியமான தருணங்கள்ல நீ என்ன விட்டுட்டு போயிருக்கங்கிறது எனக்கு புரியுது. ஐயோ, அப்பெல்லாம் இல்ல போலீஸ்கார், நான் உங்களை விட்டு அப்பெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா உங்களை விட்டு போகணுமா போக கூடாதாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் போலீஸ்கார். எல்லாமே உன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது இல்லையே லூசிஃபர். உன் ரெக்க கூட நீ முடிவு பண்ணாமலே உன்னை விட்டு போயிடுச்சுல்ல, இது கூட அது மாதிரி ஆகலாம். நீ ஒன்னு நினைக்கும் போது உன்னோட ஆழ் மனசு வேற ஒன்னு நினைக்குது லூசிஃபர். ஒருவேளை அது என் கூட இருக்க வேணாம்னு நினைச்சிருச்சுன்னா அப்படின்னு டெக்கர் கேட்க லூசிஃபருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அப்பதான் லூசிஃபர் அந்த புத்தகம் முடிவில்லாம இருக்கிறத பாக்குறான். உடனே லிண்டா கிட்ட வந்து அந்த கடைசி சாப்டர் எங்கன்னு கேக்குறான். அதை நான் யார்கிட்டையும் காட்ட வேணான்னு வீட்டுல வச்சிருக்கிறேன்ப்பா. யார்கிட்டையும் காட்ட வேணான்னு வீட்டுல வச்சிருக்கிறீங்களா? அப்பனா நான் கடவுளாவான்னு உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா டாக்டரே அப்படின்னு கேக்குறான். டே, அதுக்கு ஏன்டா இவ்வளோ யோசிக்கிற, இருறா அப்போ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லிண்டா போறா. இங்க மேஸ் போர் அடிக்குதுனாங்கிறது கிளம்புறா. போகும்போது டேன்
டேன் கிட்ட, நீ இப்படியே எதுக்காக நரகத்துல இருக்கிறன்னு தெரியாம இருந்தனா இன்னும் பல ஆயிரம் வருஷத்துக்கு நீ நரகத்துல தான் இருக்க வேண்டியதா இருக்கும் டேன். நீ உன்னோட கடைசி நொடியை நல்லா யோசிச்சு பாரு. ஏன்னா பல பேருக்கு அவங்களோட கடைசி நேரத்துல அவங்களோட குற்ற உணர்ச்சி வெளிப்படும் அப்படின்னு மேஸ் சொல்ல, உடனே டேனும் கண்ணை மூடி அவனோட கடைசி நொடியை யோசிச்சு பாக்குறான். அவனை சுட்டவன் கண்ணுக்கு தெரியறான். இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு மேஸ், என் குற்ற உணர்ச்சி என்னங்கிறத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் லூசிஃபர் டாக்டர் கூட நான் கடவுளாக போறேங்கிறத நம்பலையேன்னு சோகமா உட்கார்ந்துருக்கான். அப்போ அவனுக்கு ஆறுதல் சொன்ன டெக்கர் அவன் மறுபடியும் போலீஸ்ல சேர போற விஷயத்த சொல்றான். வாழ்த்துக்கள் போலீஸ்கார், கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களோட சேவை தேவை. நீங்க ஒரு நல்ல போலீஸ்கார். நல்ல போலீஸா இருந்து என்ன பிரயோஜனம் லூசிஃபர்? ரோரிக்கு நல்ல அம்மாவா இருக்க முடியலையே. அவளோட ரெக்க ரொம்ப கூர்மையா இருக்கிறத கவனிச்சியா? அதுக்கு நான் தான் காரணமா இருப்போனோன்னு கவலையா இருக்கு அப்படின்னு டெக்கர் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க வந்த ரோரி, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லம்மா. சொல்ல போனா இந்த ரெக்கையை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த தகப்பன் லூசிஃபரை தான் பிடிக்காது. ரோரிமா, நீ நினைக்கிற மாதிரி உன் அப்பா கிடையாதுமா. அவர்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அவரு ரொம்ப நல்லவர். அம்மா, இந்த ஆளை நம்ம 2 பேரையுமே விட்டுட்டு போயிட்டாமா. இவனுக்கு போய் எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஆளுக்கு இவன் மேல இவனுக்கே நம்பிக்கை கிடையாது. அவனுக்கு உங்களை பிடிக்குங்கிறதையே அவனே சுட்டு தானே அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ரோரி சொல்ல, லூசிஃபர் அவகிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து, எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் பலவீனமா இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல, அப்ப நீயே என்ன சுடு, உனக்கே நீ எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறது புரியும் அப்படின்னு சொல்றான். டெக்கர் சுட வேணான்னு சொல்றா. இவனுக்கெல்லாம் ஒண்ணு ஆகாதுமான ரோரி சுட லூசிஃபருக்கு ரத்தம் வந்து கீழே விழுந்துடுறான். அப்பதான் ரோரிக்கு லூசிஃபர் தான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறது புரியுது. அப்ப கரெக்டா லிண்டா அந்த கடைசி சாப்டர் எடுத்துக்கிட்டாங்க வராளா. அந்த சாப்டரை லூசிஃபரும் டெக்கரும் படிக்கிறாங்க. அதுல லிண்டா கிட்ட ரொம்ப நன்றி சொன்ன லூசிஃபர், உங்களாலதான் டாக்டரே நான் இப்ப அரியாசனம் ஏறி கடவுளாக போறேன் அப்படின்னு சொல்லி ரெக்கையை விரிச்சு பறந்து சொர்க்கத்துக்கு வந்து அரியாசனத்துல கடவுளா உட்கார்ந்துடுறான். லூசிஃபர் ஆகிய நான் கடவுளாக பதவியேற்றுக் கொள்கிறேன். இந்த தருணத்துல உலகத்திலேயே தலை சிறந்த தெரபிஸ்டான டாக்டர் லிண்டா கிட்ட என்னோட மாபெரும் நன்றிகளை சொல்லிக்கிறேன் அப்படின்னு லூசிஃபர் சொல்ற மாதிரி லிண்டாவே ஒரு கற்பனையான கிளைமேக்ஸ் எழுதி வச்சிருக்கிறாப்பா. அப்பதான் லூசிஃபருக்கு தான் இன்னும் ஒரு உறுதியான முடிவு எடுக்காதனாலதான் ரெக்க வெளியே வரலங்கிற விஷயம் புரியுது. உடனே எந்திரிச்சவன் ரெக்கையை விரிக்க முயற்சி பண்றான். அவனோட ரெக்க வெளில வந்துருது. அப்பாடா, லூசிஃபர் ஒரு வழியா கடவுளாக முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பைய தனக்கு கடவுளாகிறதுல விருப்பமே இல்லைன்னு சொல்லிடுறான். என்னடா சொல்றேன்னு எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த கேப்ல ரோரி சாப்டர்ல இருந்து புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் லூசிஃபர் டெக்கரை எவ்வளோ காதலிச்சிருக்கான்னு, அவளை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே கொடுக்க பார்த்திருக்கான்னு புரியுது. ஒரு வழியா ரோரி அவளோட அப்பா லூசிஃபரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாப்பா. இருந்தாலும் தான் எழுதின கிளைமேக்ஸ் படி நடக்கலன்னு சோகமான லிண்டா அப்படின்னு மொத்த புக்கையும் தீல போட்டு எரிச்சிடுறா. டாக்டர், நீங்க நினைச்ச மாதிரி நான் வேணா கடவுளாகாம இருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு நிறைய விஷயங்கள்ல உதவி பண்ணிருக்கீங்க டாக்டர், என்ன மொத்தமா மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். அவளை சமாதானம் ஆயிடுறா. எப்படியோ கடைசியில ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டோன்னு லூசிஃபர் நிம்மதியா இருக்கான். அப்பாங்க வந்து அமாண்டியல், ஏன் உலகம் அழிய போதுன்னு தெரிஞ்சிருச்சுரா தம்பின்னு சொல்றான். எல்லாத்துக்கும் காரணம் இவனோட உடன் பிறப்புகள் தாங்க. கடவுள் இல்லாததால பூமியில இருக்கிற மனுஷங்க வேண்ட எல்லாத்தையும் கண்ட மேனிக்கா நிறைவேற்றிட்டு இருந்திருக்கிறானுங்க. எல்லாம் முன்னாடி ஒரு தவக்கலை வந்து விழுந்துச்சு, அது கூட ஏதோ ஒரு சுட்டி பொண்ணு வேணுனதான். இதெல்லாத்தையும் சரி பண்ணணும்னா லூசிஃபர் உடனே கடவுளாகணும்னு அமாண்டியல் சொல்ல, எனக்கு கடவுளாகிறதுல விருப்பமே இல்லடா அண்ணா அப்படின்னு லூசிஃபர் சொல்றான். ஏண்டா இதுக்காகவாடா அவ்வளோ பெரிய போரை பண்ணோம்? கோவப்படாதடா அண்ணா, எல்லாமே நன்மைக்காக தானே நடந்திருக்கு. நம்ம கூடிய சீக்கிரமே இதுக்கான தீர்வை கண்டுபிடிப்போம் அப்படின்னு லூசிஃபர் கூலா சொல்றான். ஆனா அமாண்டியல் செம்ம காண்டாகி அங்கிருந்து கிளம்பிடுறான். லூசிஃபரோட உடன்பிறப்புகள் கண்ட மேனிக்கா மக்கள் கேட்கறது எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இருக்காங்கன்னு அமாண்டியல் சொன்னான்ல, அப்படிதாங்க ஜெயிலையும் ஒரு கிறுக்கம் பண்ணிட்டு இருக்கான். ஜெயில தூக்கு தண்டனைக்கு அழைச்சிட்டு போற கைதி ஒருத்தன் தான் வளர்த்த சிங்கம் தன்னை வந்து காப்பாத்தினா நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டான். உடனே இந்த கிறுக்கேஞ்சலும் அந்த சிங்கத்தை அங்க அனுப்பி அவனை காப்பாத்த வச்சிடுறான். இதனால ஜெயிலே கலவரமாயிடுது. இந்த நேரத்துலதான் டேன் தான் குற்ற உணர்ச்சிக்கான விடைய தேடி அவனை கொன்ன வின்சென்ட்டா பார்க்க வரான். அப்ப வின்சென்ட் அழைச்சிட்டு போறதுக்காக வந்த ஒரு ஜெயிலர் பாதி கேட்ட திறந்துட்டு இருக்கிறப்பயே பக்கத்துல சத்தம் கேட்டு அப்படியே விட்டுட்டு போக, அந்த கேப்ல வின்சென்ட் கேஷுவலா ஜெயில இருந்து தப்பிச்சிடுறான். டேனால ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் ஃப்ரெஷ்ஷா தூங்கி எந்திரிச்ச லூசிஃபர் தான் கடவுளாக போறது இல்லைன்னு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த டெக்கர், என்ன லூசிஃபர் குதூகலமா குதிச்சுக்கிட்டு இருக்க, இன்னைக்குதான் ரோரி நீ காணாம போனதா சொல்லியிருந்த நாள் அப்படின்னு சொல்ல, பாவம் லூசிஃபரோட மூஞ்சியே சுருங்கிடுது. ரோரி லூசிஃபர் இவங்களை விட்டு போயிடுவான்னு சொன்னாலே தவிர எப்படி போனா எதனால போனான்னு சொல்லலையா. அதனால என்ன
பண்றதுனே தெரியல. ஆனா இவனை கடைசியா பெசன் நகர்ல தான் பார்த்ததா ரோரி சொல்லியிருக்கா. அதை வச்சு அந்த பக்கம் மட்டும் போயிடக்கூடாதுன்னு லூசிஃபர் முடிவு பண்றான். இக்காரணத்து கொண்டு அந்த ஏரியா பக்கம் போயிடாத லூசிஃபர், எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போய் அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா இரு. எதுக்கும் பயப்படாதீங்க போலீஸ்கார், எதுவும் நடக்காது அப்படின்னு லூசிஃபர் டெக்கருக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனா அவனுக்கே அவன் மேல நம்பிக்கை இல்லை. அதனால சேஃபா இருக்கிறதுக்காக ஒரு பேனிக் ரூமை தயார் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ரோரி என்ன இதெல்லாம்னு கேட்க, நான் இன்னைக்கு மட்டும் இதுக்குள்ள இருந்து தப்பிச்சிட்டேன்னா நடக்க போறத மாத்திரலாம்ல, அதனாலதான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ எங்களை விட்டு போறத யாராலையும் மாத்த முடியாது, என்ன பண்ணாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும் அப்படின்னு ரோரி சொல்றா. இதுக்கு மேலே இங்கே இருந்தா இதை பத்தியே பேசிட்டு இருப்போன்னு இன்னைக்கு ஃபுல்லா வெளியே போய் 2 பேரும் ஃபன் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. முதல்ல ஒரு பேக்கரிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்க்குக்கு வந்து ஜாலியா 2 பேரும் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் கிளப்புக்கு வந்து சேர்ந்து பாட்டு பாடி ஆட்டம் ஆடி அன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்றாங்க. ரோரி லூசிஃபர் அவ கூட விளையாண்டதே இல்லைன்னு சொன்னால அதை தான் பைபிள்ல நிறைவேற்றிட்டு இருக்கான். நல்லா ஃபன் பண்ணிட்டு சாயங்காலமா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்ப அங்க வந்த டெக்கர் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றா. என்ன போலீஸ்கார் அப்படின்னு லூசிஃபர் கேட்க, டெக்கர் அவ கர்ப்பமா இருக்கிறதா சொல்றா. லூசிஃபர் சந்தோஷத்துல அப்படியே வாயடைச்சு போயிடுறான். அப்ப லூசிஃபர் உருவாக்கி வச்சிருந்த பேனிக் ரூமை பாக்குறாளா. லூசிஃபருக்கு அவனுக்கு அவன் மேலேயே நம்பிக்கை இல்லைங்கிறது அவளுக்கு புரியுது. அதனால கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறா. லூசிஃபருக்கு என்ன சொல்லி அவளை தடுக்கிறதுனே தெரிலங்க. இது நடந்தே தீருங்கிறதால ரோரியும் எதுவும் சொல்லாம இருக்கா. அதுக்கப்புறமா லூசிஃபரும் ரோரியும் லிண்டாவை பார்க்க வராங்க. லூசிஃபர் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு லிண்டா என்னாச்சுன்னு கேட்க, ரோரி என்னன்னா என்னோட தலையெழுத்த மாத்த முடியாதுன்னு சொல்றா. போலீஸ்கார் என்னன்னா என்னால மாத்த முடியும்னு சொல்றாங்க. ரெண்டுத்துல எதை நம்புறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல டாக்டரே. எல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியாம இருக்கிறது தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே. லூசிஃபர் இருக்கிற வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நல்லபடியா பாத்துக்கணும், நாம அவங்களை எப்படி பாக்குறோங்கிறதையும் புரிய வைக்கணும் அப்படின்னு லிண்டா சொல்ல, அப்பதான் எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல குட் பை சொல்லணும்னு லூசிஃபருக்கு புரியுது. முதல் வேலையா லிண்டா தனக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு சொன்னவன், அவ தான் தன்னோட வாழ்க்கையவே மாத்தினதுன்னும் அவளை அவன் எப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு போறான். அதே நேரம் அமாண்டியல் டெக்கரை பார்க்க வரான். நீயாவது இந்த லூசிஃபர் பயலுக்கு அவன் கடவுள் ஆகணும்னு புத்தி சொல்ல, அவன் தான் முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டானே அமாண்டியல். எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனைப்பா, நீ இப்படி அவனை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீயே கடவுள் ஆகலாம்ல. ஏன்னா லூசிஃபரை விட நீ ரொம்ப பொறுப்பானவன், கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு நீ நல்ல கடவுளா இருப்ப அமாண்டியல். இல்ல டெக்கர், நான் இங்க பூமியில மக்கள் கூட சேர்ந்திருக்கதான் ஆசைப்படுறேன், அதனால கடவுளா இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் கடவுளா இருக்கணும்னா சொர்க்கத்துக்கு போய் தான் ஆட்சி பண்ணணுமா என்ன அப்படின்னு டெக்கர் கேட்க, அப்பதான் அமாண்டியல் தான் கடவுளா ஆனாலும் பூமியிலையும் மக்களோட வாழலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் லூசிஃபர் எல்லாவை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வரான். நான் இன்னைக்கு எப்ப வேணாலும் ஒரே திரியா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா, அதான் உன்னை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறான். அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பென்சில் இருக்கு. எல்லா ஸ்டெம் ஃபவுண்டேஷன் எழுதியிருக்கு. லூசிஃபர் எல்லாவோட பேர்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு மாதிரியே சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ்ல ஆர்வம் இருக்கிற நிறைய இளம் பெண்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற உதவிகளை செய்யறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கான். உன்ன மாதிரியே நிறைய இளம் பெண்கள் அறிவுத்திறனோட இருந்தாங்கன்னு வையேன், இந்த உலகம் எங்கேயோ போயிடும். எல்லா நீ இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு லூசிஃபர் சொல்றான். எல்லாவும் லூசிஃபருக்கு கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறா. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தானே வின்சென்ட், அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரான். அவன் பின்னாடியே டேனை விடாம துரத்திட்டு வரான். அப்பான்னு பார்த்து அங்க இருந்த டிவில இவன் தப்பிச்சுட்டுதான் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கா. அத பாரியான டேன் காட்டு கத்தலா கத்துறான். இவன் தான் ஆவியாச்சே, அதனால அவன் கத்துறது வேற அந்த கடைக்காரனுக்கு கேட்கல. அந்த டிவி வேற மியூட்ல இருக்கு. அதை எப்படியாவது சவுண்ட் வச்சு கடைக்காரனுக்கு காட்டி கொடுக்கணும்னு பார்த்த டேன் ஃபோக்கஸ் பண்ணி வால்யூம் பட்டன் அமுக்குறான். அது வேலை செஞ்சிடுது. அதை கவனிச்ச அந்த கடைக்காரன் போலீஸை கூப்பிடலாம்ல, இவனே துப்பாக்கி எடுத்து மிரட்ட பாக்குறான். வின்சென்ட் வேற கை தேர்ந்த ரவுடியாச்சா, சட்டுன்னு துப்பாக்கியை பிடிங்கி கடைக்காரங்கிட்டே காட்டிடுறான். கலால இருக்கிற காசெல்லாம் எடுத்து கொடுறான்னு சொல்ல கடைக்காரனும் எடுத்து கொடுக்குறான். அப்பயும் அவனை சுற்றுவானேன்னு டேன் அவனை தடுக்க முயற்சி பண்றான். வால்யூம் பட்டன் அமுக்கின மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி துப்பாக்கியை தட்டி உள்ளான்னு பார்த்தவன் சட்டுன்னு வின்சென்டோட உடம்புக்குள்ளே போயிடுறான். என்னடா இது, நான் இவன் உடம்புக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு டேனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றதுன்னு தெரியாம துப்பாக்கியை கடைக்காரங்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் லூசிஃபரை பார்க்கறதுக்காக வந்த அமாண்டியல் அவனே கடவுளாகலான்னு முடிவு பண்றதா சொல்றான். வாழ்த்துக்கள்றான்னா, இந்த அரியாசனத்துக்கு உன்னை விட பொறுப்பான ஒரு ஆள் கிடைக்கவே மாட்டாங்க. சரி லூசிஃபர், ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா,
லக்ஸோட ஷேர் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட சொல்ல, அப்படி எங்கடா போற தம்பின்னு கேக்குறான். ஆனா ரோரி சொன்ன விஷயத்த சொல்லிக்காம இனி தான் குடும்பத்தோட நேரத்தை செலவிட போறதா சொல்றான். சரி நான் அமாண்டியலும் சந்தோஷமா கையெழுத்து போட்டுட்டு போறான். அதுக்கப்புறம் லூசிஃபர் மேசா பாக்கிறதுக்காக வரான். அவ ஏவா கூட சேர்ந்து உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்கா. இவன் அவகிட்ட வந்து தயங்கி தயங்கி நிக்க அவன் போக போற விஷயம் மேசுக்கு புரிஞ்சிடுது. கலங்கிக்கிட்டே அவளோட கத்தி எடுத்து கொடுத்தவன், இதை என்னோட ஞாபகமா வச்சுக்க லூசிஃபர்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் லக்ஸுக்கு வந்த லூசிஃபரை டேன் பார்க்க வரான். அவனை பார்த்த லூசிஃபர் வின்சென்ட் தான் வந்திருக்கான்னு நினைச்சு அவனை கொல்ல பாக்குறான். அட நான் தான்ப்பா டேனு, வின்சென்ட் இல்ல. எது டேனா அப்படின்னு லூசிஃபர் கேட்க டேன் நடந்த எல்லா கதையும் சொல்றான். ஏதாவது பண்ணி என்ன பழைய மாதிரி மாத்துப்பா. டே டேன், நீ சொல்றத பண்ணணும்னு தாண்டா எனக்கும் ஆசை, ஆனா என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுடா, அதோட எனக்கு நேரம் வேற இல்லை அப்படின்னு அவன் ரோரி கூட சேர்ந்த விஷயத்த பத்தியும் அவன் இன்னைக்கு ஒரே தெரியா போக போற விஷயத்த பத்தியும் டேன் கிட்ட சொல்றான். இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தையாவது என் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கிறான்ப்பா, அதனால நீ இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். டேனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் டெக்கர் கிட்ட வந்த லூசிஃபர் இன்னைக்கு மிச்சம் இருக்கிற நேரத்தை குடும்பத்தோட கழிக்கலான்னு சொல்றான். அவளும் சரின்னு சொல்லி ரோரியையும் கூட்டிக்கிட்டு 3 பேருமா சேர்ந்து ஒரு லாங் டிரைவ் பண்ணி பீச்சுக்கு வராங்க. அங்க 3 பேரும் சந்தோஷமா அவங்களோட நேரத்தை கழிக்கிறாங்க. அப்ப லூசிஃபர் ரோரி கிட்ட, நான் உன்னையும் அம்மாவையும் விட்டுட்டு போனதுக்கே நான் மன்னிச்சிரு ரோரி, நான் வேணும்னே அதை பண்ணல அப்படின்னு ரொம்ப கலக்கமா சொல்றான். அதை கேட்டு பயங்கர ஃபீல் ஆன ரோரி, நீ போறதை என்னால பார்க்க முடியாது லூசிஃபர், இன்னைக்கு முழுக்க நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அந்த சந்தோஷத்தோடய நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறா. அதே நேரம் ட்ரிக்ஸி பாப்பா ஸ்கூல் டூர் போயிருக்கிற இடத்துக்கு டேன் வரான். அங்க விளையாண்டுட்டு இருந்த பாப்பாவை பார்த்தவன கட்டி பிடிக்க போக பாப்பா அவன் புள்ள பிடிக்கிறவன் நினைச்சவனை அடிச்சு போட்டுருது. பரவாயில்லம்மா, பயங்கரமா அடிக்கிறியே, மேஸ் கத்து கொடுத்தாளா? மேசா பத்தி உனக்கு எப்படியா தெரியும்? நான் உன் அப்பாவோட ஃப்ரெண்டு பாப்பா. உன் அப்பா உன்னை பத்தி தான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பாரா? எங்க எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லு. சாக்லேட் கேக். கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, நீ யாருன்னு தெரியாம அடிச்சிட்டேன். சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? உங்ககிட்ட உங்க அப்பா சொல்லணும்னு நினைச்ச சில விஷயங்களை பத்தி சொல்லணுமா? உன் அப்பா முழுக்க முழுக்க நல்லவரான்னு தெரியல, ஆனா உன்னதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நேசிச்சாரு. உனக்கு உங்க அப்பா எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான் இந்த உலகத்திலே பெஸ்டான அப்பா அங்கிள். அவரை மாதிரி யாராலையுமே இருக்க முடியாது. ஆனா உன் அப்பா நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரம்மா. எல்லாரும் தான் தவறுகள் செய்யறாங்க, தவறுகள் செஞ்சாதான் நம்ம கத்துக்க முடியும்னு எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. அப்பதானே அதுல இருந்து கத்துக்கிட்டு நல்லது செய்ய முடியும். எங்க அப்பா எப்பவும் என் கூட தான் இருக்காரு, அவரை நான் பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ட்ரிக்ஸி பாப்பா சொல்ல டேனுக்கு இருந்த குற்ற உணர்ச்சி மொத்தமா போயிடுது. சொர்க்கத்துல இருந்து ஒளி தெரிஞ்சு டேன் சொர்க்கத்துக்கு போயிடுறான். என்னதான் டேன் உடம்புல இருந்தாலும் இந்த வின்சென்ட் பயலுக்கு நடந்த எல்லாமே தெரிஞ்சிருக்குதுங்க. நடந்த எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கவனிச்சிட்டு இருந்திருக்கான். அதனால பைப்ல ஏதோ ஒரு பெரிய பிளானா போடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி நல்லா ஊர் சுத்தி முடிச்சுட்டு டெக்கரும் லூசிஃபரும் லக்ஸுக்கு வராங்க. லூசிஃபர் அவன் செஞ்சு வச்சிருக்கிற பேனிக் ரூம்குள்ளார அழைச்சிட்டு வந்து டெக்கருக்கு காட்டுறான். பைபிள்ல ஒரு வீடு மாதிரி அதுல சகல வசதிகளும் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரூமோட கதவை மூடவன் இந்த நாள் முடிஞ்சா மட்டும்தான் கதவை திறக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றான். மிச்சம் இருக்கிற நேரத்தை அதுக்குள்ளேயே லூசிஃபரும் டெக்கரும் கழிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 12 மணி ஆகி கதவு தானா திறந்துடுது. போலீஸ்கார், இன்னைக்கு முடிஞ்சிருச்சு போலீஸ்கார், நான் இந்த நாளை கடந்துட்டேன், நாம விதியா மாத்திட்டோம் போலீஸ்கார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கர சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்க லூசிஃபருக்கு ஒரு கால் வருது. இந்த வின்சென்ட் பையதாங்க ரோரிய கடத்தி வச்சுட்டு கால் பண்ணிருக்கிறான். அவ வேணும்னா அவளை அந்த இடத்துக்கு வர சொல்றான். ரோரி இவனை கடைசியா பார்த்ததா ஒரு இடத்த சொன்னால அதே இடம் தாங்க அது. இப்போ லூசிஃபருக்கு என்ன ஆகும்? எதனால லூசிஃபர் டெக்கரையும் ரோரியும் விட்டுட்டு ஒரே தடியா போனான்? இதுக்கான விடைய லூசிஃபரோட கடைசி எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.